முருங்கைக்கீரை சூப் செய்யலாங்க. அதுக்கு முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி பொரிச்சிட்டேன். இதை உருவி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கப்பில் உருவி நல்லா கொஞ்சம் கழுவி எடுத்துட்டு நம்ம இதை முருங்கைக்கீரை சூப் செஞ்சு உருவியாச்சுங்க. இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் சேர்த்துக்கலாங்க. பூண்டு ஒரு 3 பல், சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கலாம். இது குடித்தா உடம்புக்கு நல்லதுங்க. சுகர் இருந்தாலும் இறங்கிரு. உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்திக்கலாம். தண்ணி முழுகிற அளவுக்கு சேர்த்தி நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுன்னா நல்லா வெந்துருங்க. தண்ணி கலர் மாறணும். அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி கலர் தண்ணி மாறியாச்சு. இதை எடுத்து நம்ம வடிச்சிடலாம். இது வடிகட்டி வச்சு இப்படி வடிச்சிடலாம். ஆறுன அப்புறம் ஜாரில், மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். ஆறிட்டு முறையே ஜாரில் சேர்த்தியாச்சுங்க. அதே தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். வடிச்சிடலாம். வடித்த தண்ணியை இதுலேயே சேர்த்தி வடித்தா சூப்பரான முருங்கைக்கீரை சூப் ரெடிங்க. சூப் ரெடிங்க. இதை நம்ம ஒரு டம்ளர் ஊற்றிடலாம். காலையில் குடித்தா ரொம்ப நல்லது. சூப்பரான சூப் ரெடி ஆகிடுச்சு.